வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். ஃபயாஸ் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமெடி பீஸ். காமெடி பீஸ் மீன்ஸ் அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடி செய்யக்கூடிய ஒரு பீஸ். அதனால அவர் காமெடி பீஸ். அவரை ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே நாம எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா மொத்துன்னு சொல்லி அடின்னு அடிச்சு அனுப்பணும். மன்னிப்பு வேற கேட்டு வீடியோ எல்லாம் போட்டாரு. மறுபடியும் திருந்தல. அதே மாதிரி ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற பேர்ல இந்த வாட்ஸ்அப்ல வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, சங்கிகளுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு, முழுக்க பொய்யான தகவல்கள், பொய்யான செய்திகள், அதுல வரதே பேசுவானுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரெஞ்சு குரூப் இருக்குது. இவங்களுக்கு என்னன்னா ஒரு அரசியலும் தெளிவாக தெரியாது, ஒண்ணுமே பெருசா தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச அவர்கள் மாதிரி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நபர் தான் ஃபயாஸ் ஹுசைன். அவரு தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். போற போக்குல ஜஸ்ட் அது கட்சி கிடையாது, அது இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் அது பேசு பொருளாக போயிருக்கிறார். ஸோ அந்த தம்பிக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெளிவா பதில் கொடுக்க இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் இந்த யார் இந்த ஃபயாஸ் ஹுசைன் அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். முழுக்க இந்த ஐடி பீப்புள், எலைட் பீப்புள், அவங்கள வச்சு அவங்களுக்கு முன்னாடி ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற பேர்ல இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் கலந்து அப்படியே பேசக்கூடியது ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனா சிரிப்பே வராது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த சிரிப்பு சவுண்டை ஆட் பண்ணி, இப்ப என்ன ஆகும்னா இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்கலாம் பாதி பேர் ஸ்ட்ரெஸ்ல இருப்பான். வாரத்துல ஒரு நாள் வீக் டேஸ் எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஃபயாஸ் ஹுசைன் வளர்றான், ஃபயாஸ் ஹுசைன் பேசுறான், அதை போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவர்கள்ட்ட இதே மாதிரி ஏதாவது ஒரு மொக்க காமெடியை போட்டு அதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்லி சிரிச்சு இவங்களுக்குள்ளாடி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல காமெடி அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? காமெடி அப்படிங்கிறது அது எல்லா தரப்பு மக்களும் ரசிக்கும்படியாக இருக்கணும். இந்த ஃபயாஸ் ஹுசைனுடைய காமெடி எல்லாம் போட்டு சாதாரண ஒரு மனுஷனை பார்க்க வச்சா, தமிழ்ல ஈவன் ஃபயாஸ் ஹுசைன் பேசுறது ஈவன் தமிழ்ல இருந்தா கூட அது புரியா. இப்போ சொல்லுவாங்க, அல்ல அந்த காமெடி உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கிடையாது, உங்களுக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது அப்படிம்பாங்க. ஒரு இளவும் கிடையாது. அங்க இவனுங்களை அப்படியே தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எவனாவது ஒருத்தர் சிரிச்சுட்டா உடனே எல்லாம் சேர்ந்து கக்க புக்க சிரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி இந்த கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது. அதனால ஸ்டாண்டப் காமெடியுடைய காட்டுல பயங்கர மழை தான். நிறைய சகோதரர்கள் நல்லா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க, அது வேற விஷயம். அதை தாண்டி இந்த மாதிரி ஃபயாஸ் ஹுசைன் மாதிரி அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறான், கெட்ட வார்த்தை பேர்ல வச்சிருக்கிறான். எப்படா இதெல்லாம் உங்க வீட்லயோ உங்க மாமாட்டையோ ஒரு சித்தப்பாட்டையோ ஒரு தங்கச்சிட்டையோ அக்காட்டையோ என்ன சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த சேனல் பேரை எப்படா சொல்லுவ நீ? அந்த அளவுக்கு கேவலப்பட்ட ஸ்தனமாக இருந்துகிட்டு தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்யறாங்க. ஏற்கனவே இந்த பீஸ் ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ற அப்படிங்கிற பேர்ல பெரியாரை குறித்து ஒரு வரம்பு மீறிய விமர்சனத்தை வைத்திருந்தார். அதாவது பெரியார் சொந்த மகளை திருமணம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி இந்த சங்கிகள் பேசக்கூடிய அந்த 3ஆம் தர அரசியலை பேசினார். கொஞ்சம் கூட சமூகம் சார்ந்த சிந்தனை கிடையாது, கொஞ்சம் கூட சமூகம் சார்ந்த பிரச்சனையே தெரியாது. ஒரு மத்தியில கொஞ்சம் மக்கள், ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு மைக்க பிடிச்சி ஃப்ரண்ட்ல நிக்கிறோம்னு சொன்னா குறைந்தபட்சம் சமூகம் சார்ந்த சிந்தனை இருக்கணும், குறைந்தபட்சம் இந்த சமூகம் சார்ந்த புரிதல் இருக்கணும், குறைந்தபட்சம் வரலாறு, நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்கால நிகழ்வுகள், இதை பத்தின தெளிவு இருக்கக்கூடியவன் அவன் காமெடியனாக இருக்கலாம், சிங்கராக இருக்கலாம், அவர்கள் நடிகராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். மக்கள் மத்தியில் நிற்கும் போது குறைந்தபட்சம் அதையாவது தெரிந்திருக்கணும். அந்த ஒரு இளவும் தெரியாம, அந்த ஒண்ணுமே தெரியாம சும்மா நின்று அப்படி இருந்து ஏதாவது காமெடி அப்படிங்கிற பேர்ல சிரிப்பே வராது. சீரியஸா சொல்றேன், காமெடி அப்படிங்கிற பேர்ல எதையாவது உளறிட்டு போறது, அப்படி உளர்றதுதான். ஏற்கனவே பெரியாரை பத்தி உளர்னாரு, வச்சு செஞ்சு விட்டோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் மன்னிப்பு வீடியோ எல்லாம் போட்டாரு. அதுக்கப்புறம் திருந்துறது மாதிரி கிடையாது. மறுபடியும் நேற்றைய தினம் தளபதி அவர்களை பத்தி பேசும்போது இவங்க இன்ஃபுளுசன்ஸ் மார்க்கெட்டிங் செஞ்சிருக்கிறாங்க, இன்ஃபுளுசன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம உண்மையிலே இன்ஃபுளுசன்ஸ் மார்க்கெட்டிங் பண்றோமா? யார் இன்ஃபுளுசன்ஸ் மார்க்கெட்டிங் பண்றா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதல்ல இன்ஃபுளுசன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது ஒரு பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரபலத்தை பயன்படுத்தி எதையாவது ஒரு விஷயத்த மார்க்கெட்டிங் பண்றது. இப்ப உதாரணமா ஒரு பிரபலம் செலிபிரிட்டி அல்லது என்ன மாதிரி யூடியூபர்ஸ் ஏதாவது ஒரு விளம்பரப்படுத்துவாங்க, ஏதாவது ஒரு பொருளை சஜஸ்ட் பண்ணுவாங்க, அப்படின்னு நிறைய பேர் பண்றாங்க இல்லையா? சோ இதைத்தான் இன்ஃபுளுசன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்றாங்க. சோ அப்படி தமிழக வெற்றி கழகம் இன்ஃபுளுசன்ஸ் மார்க்கெட்டிங், அதாவது தளபதி அவர் ஒரு பிரபலமாக இருக்கிறார், அவர் மார்க்கெட்டிங் பண்றாங்களா, மக்கள் மத்தியில வியாபாரம் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முறையில
அப்படிங்கிற ஒரு பொருள்படக்கூடிய வகையில இந்த தற்குறியினுடைய வாதம். அதுதான் இன்ஃபுளுயன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகம் இன்ஃபுளுயன்ஸ் மார்க்கெட்டிங் அவனுக்கு. தமிழக வெற்றி கழகம் அதாவது தளபதி வந்து ஒரு இன்ஃபுளுயன்சரா ஒரு பப்ளிக் ஃபிகரானா ஆமா ஒரு செலிபிரிட்டி தான். ஆனா எப்படிப்பட்ட செலிபிரிட்டி? இப்ப எல்லாருக்கும் தெரியக்கூடியவர்கள் எல்லாம் செலிபிரிட்டி கிடையாது. எல்லாருக்கும் தெரிந்தும் அவர் மேல அளவு கடந்த அன்பை மக்கள் வைக்கிறாங்க பாத்தியா, அப்படிப்பட்ட செலிபிரிட்டி தளபதி. அவர் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு சமூகத்துல. அவர் பண்ணக்கூடிய இன்ஃபுளுயன்ஸ் சமூக மாற்றத்தை உருவாக்குது. ஒரு பொருளை விக்கல, சும்மா லைக்குக்காக சப்ஸ்கிரைபுக்காக பண்ணக்கூடிய அந்த இன்ஃபுளுயன்ஸ் கிடையாது. அது இளைஞர்களுடைய மத்தியில மக்கள் மத்தியில் அது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி மக்களை சமூக சேவையின் பால், மக்களை நன்மையின் பால் கொண்டு போகுது. அப்படிப்பட்ட இன்ஃபுளுயன்சர் தான் தளபதி அவர்கள். அதை ஃபயாஸ் ஹுசைன் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? லைக்குக்காக சப்ஸ்கிரைபுக்காக இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடியது இல்ல. உன்னோட விஷயம் தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இன்ஃபுளுயன்சர் தான். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இன்ஃபுளுயன்சர் தான். ஆனா நாங்க பண்றது மார்க்கெட்டிங் கிடையாது, நாங்க பண்றது சேவை. நாங்க செய்யக்கூடியது அரசியல். நாங்க செய்யக்கூடியது ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதைய தமிழ்நாட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க வேற மாதிரி ஒரு பிளான் பண்ணி நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இந்த குப்பை அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை பார்த்து வெறுத்து ஒதுங்கி போனவன அத்தனை பேருமே ஒன்று திரட்டி ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு அரசியலை வந்து நாங்க கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை மாதிரி தற்குறிகள் சும்மா ஒரு 4 பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எதையோ பேசிட்டு போகக்கூடாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒட்டு மொத்தமா 2 நாளா வச்சு செய்யறாங்களா இல்லையா? செய்யறாங்களா இல்லையா? ஏன் தேவையில்லாம வாயை கொடுத்து இந்த மாதிரி வாங்கி கேட்டணும்? சரி, அரசியலை நாங்க தெளிவா பண்ணல, நாங்க இன்ஃபுளுயன்ஸ் மார்க்கெட்டிங்கே பண்றோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? நீ செய்யக்கூடியது என்ன? உன் வேலையாவது ஒழுங்கா சரியா? ஆமா டிக்கெட் 500 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபான்னு டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கிறான். சும்மாவா வரான்? வரவனுக்கு ஏதாவது கொஞ்சமாவது அவனுக்கு சிரிப்பு விட்டுறியா? கிடையாது. அவனுக்கு காசு கொடுத்து வந்துட்டோமே வேற வழி இல்லாம அப்படிங்கிறது வந்துட்டு உள்ள இருந்து வழி இல்லாம சிரிச்சிட்டு இருக்கிறான். ஏதாவது கிரிஞ்சு காமெடியை பண்ணிக்கிட்டு. இதுக்கு வந்து மதுரை முத்து மாதிரி ஆட்கள்லாம் எவ்வளவு பரவாயில்ல. இந்த ஒரு பலசர கடையில ஒரு மளிகை கடையில இருந்துகிட்டு கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவார் தெரியுமா? சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆளு பண்ற காமெடி கூட சிரிப்பு வரும். ஆனா ஃபயாஸ் ஹுசைன் மாதிரியான இந்த ஸ்டாண்டப் காமெடிங்கிற பேர்ல உளரக்கூடிய உளறல்களை பார்த்து எவனுக்குமே சிரிப்பு வராது. காமெடி அப்படிங்கிறது அனைத்து தரப்பு எளிய மக்களையும் பார்த்து போகணும். எங்கேயாவது ஒரு எளிய மக்கள்கிட்ட உன் காமெடியை போட்டு விட்டா, சாதாரண மக்கள்கிட்ட உன் காமெடியை போட்டு விட்டா அவங்களுக்கு சிரிப்பு வருமா? இவன் படிச்சவன் தான், இருந்தாலும் அவனுக்கு என்ன ஆகாது? உன் காமெடி எல்லாம் பெருசா கனெக்டே ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய நீ அந்த தொழில ஒரு நேர்மையா இருக்கணும். அந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டா நம்மளை நம்பி வரக்கூடியவனுக்கு ஏதாவது காமெடியை உருவாக்கணும், கொண்டு போகணும் அப்படிங்கறதுல சிந்தனையை காட்டு. அதை விட்டுக்கிட்டு பாலிடிக்ஸ் பேசுறேன், அதை விட்டுக்கிட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக தற்குறித்தனமா லூசுத்தனமா வளர்னா இன்னும் பயங்கரமான எதிர்வினைகளை தம்பி சந்திக்க வேண்டியிருக்கும். இதை நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இந்த மாதிரியான நபர்களையோ தற்குறிகளை பத்தியோ பேசுறது இல்லை. நான் மேக்சிமம் பேசினா அரசியல் ரீதியாக வரக்கூடிய கருத்துக்களை, கொள்கைகளை, அரசியல் ரீதியாக நம்ம மேல வரக்கூடிய விமர்சனங்களுக்கு தான் பதில் கொடுத்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஏற்கனவே நீ 9 மாசத்துக்கு முன்னாடி பெரியார் அவர்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் அதே மாதிரி அரைவேக்காடுத்தனமா உளருவீங்கன்னு சொன்னா நிச்சயமாக விட முடியாது. அதனாலதான் இந்த பதில் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ. தமிழக வெற்றி கழகம் மக்கள் சேவை செய்யுது. தமிழக வெற்றி கழகம் செய்யக்கூடிய செயல்களை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? நீங்க தமிழக வெற்றி கழகம் என்ன செயல்பாடுகளை செய்யுதுன்னு சொல்லி என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு கூட 17 பேருக்கு ஆட்டோ, ஒருத்தருக்கு 35,000 ரூபாய் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 17-18 பேருக்கு ஆட்டோவை கொடுத்திருக்கிறாங்க. தினம் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எதையாவது உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி மறுக்கக்கூடியவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கறாங்க, மருத்துவ உதவிகளை கொடுக்கறாங்க, ரத்த தானம் செய்யறான். இப்படி தினம் சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள். நேத்தைக்கு உருவாக்கின கட்சி கிடையாது. வேணும்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய உருவாக்கம் வேணா 1 வருஷம் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு பெரும் கூட்டம், இந்த ஒரு பெரும் படை மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை இதெல்லாமே கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 25 வருஷமா தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு ரிசல்ட் தான் தமிழக வெற்றி கழகம். ஆனா சேவை அப்படிங்கிறது ஆரம்பத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட சேவை செஞ்சு மண்டமாக இருந்து அதற்கு பிறகு இயக்கமாக மாறி மக்கள் பிரச்சனைகள்ல குரல் கொடுத்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே மக்களுடைய பிரச்சனையில களத்துல வந்து மக்களோட நின்று
அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலை நீ இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு சும்மா எல்லாம் போயிட முடியாது. எங்களை விமர்சனம் செய்து விட்டு அப்படி சும்மா எல்லாம் போயிட முடியாது. எங்களுடைய பதில் விமர்சனத்தையும் கேட்டுக்கத்தான் செய்யும். அதனாலதான் இன்னைக்கு பசங்க வச்சு செய்ய, யாராவது வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்டை செய்யறோம்பா அப்படின்னு சொன்னது மாதிரி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒளரி குட்டி நம்ம கிட்ட மாட்டுவாங்க. 2 நாளா சாட்டை மாட்டி படாத பாடுபட்டு போனாரு. இப்ப அந்த பழைய பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, புதிய பேஷண்ட் அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி சாட்டைய டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு ஃபயாஸ் ஹுசேனை அட்மிட் பண்ணிருக்கிறோம். இப்ப நாம வச்சு செய்ய போறோம். இனி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஃபயாஸ் ஹுசேன் சொல்லக்கூடிய இவர் சொன்ன அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து இத பரவலாக பரப்பியது யாருன்னு சொன்னா இந்த திமுக 200 ரூபாய் கூட்டம். திமுக 200 ரூபாய் கூட்டம் தான். இவர் எந்த ஃபயாஸ் ஹுசேன் யாரு, அவருடைய பார்வை என்ன, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அவர் என்ன மாதிரியான அரசியல் புரிதல் கொண்டவர், இதற்கு முன்பாக என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற எந்த விதமான பார்வையும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணிட்டாரா, சரி உடனே தூக்குடா, செல்லத்தை தூக்கி அப்புறம் கொண்டாடு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய உடன்பிறப்புகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஃபயாஸ் ஹுசேன் பெரியார, உங்களுடைய தலைவர் பெரியார நீங்க மதிக்கிறீங்களே, பெரியார, அந்த பெரியார கேவலப்படுத்தி பேசி நம்ம கிட்ட இருந்து அடி வாங்கி அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டு போன பிள்ளை மறுபடியும் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்த உடனே வாப்பா நம்ம எதிரியை எதிர்க்கிறானா, அப்ப நீ எவ்வளவு அயோக்கியனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இருக்க வேண்டிய இடம் எங்கே சொல்லி இன்னைக்கு ஃபயாஸ் ஹுசேனை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்குது இந்த ஊபி கூட்டம். எனவே நீங்க என்னதான் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சாலும் மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்கும். இந்த மக்கள் பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாம் பாக்குறீங்களா, இல்ல ஏதாவது சேனல் பாக்குறீங்களா, வீடியோ பாக்குறீங்களா, மக்களுடைய செயல்பாடுகளை பாக்குறீங்களா, நீங்க எந்த மாதிரியான ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கிறது? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளை வேற யார் அட்ரஸ் பண்றா? வைகோ சத்தம் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சத்தம் இல்ல, மனிதநேய மக்கள் கட்சி சத்தம் இல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி சத்தம் இல்ல, காங்கிரஸ் சத்தம் இல்ல, கம்யூனிஸ்டுகள் சத்தம் இல்ல. இவங்க எல்லாம் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசினவங்க. கடந்த 4 வருஷமா வாய மூடி மௌனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிறது நம்ம வேற சட்டமன்றத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா மக்கள் மட்டத்துல ஒரு எதிர்கட்சியாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் அட்ரஸ் பண்ணி மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்றீங்களா? அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்ஃப்ளூயன்சர் தான். ஆனா அவன் செய்யக்கூடியது மார்க்கெட்டிங் கிடையாது, அரசியல் சேவை மக்கள் பணி அப்படிங்கிறத ஃபயாஸ் ஹுசேன் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.